ஷார்ட்டாக வச்சுருக்கோம். ஓகே. ஆதிகுன்னத்தூர் சந்தக்கறி சாப்பாடு. அப்புறம் தான் எல்லாமே. ராம் அப்படியே நில்லு ராம், எங்கே போகிற? ஆ டேய் இங்கே வா, வைக்கப்படாமப்பா. டேய் வீடியோக்கெல்லாம் வைக்கப்படாத. சரி இங்கே எங்கே வந்திருக்குன்னு சொல்லு. நான் சொல்கிறது கேளுங்க. ஆதிகுன்னத்தூர் சந்தக்கறி சாப்பாடு. ஓகே. சொன்ன மாதிரி ராம் சொன்ன மாதிரி ஆதிகுன்னத்தூர் சந்தக்கறி சாப்பாடு. ஆமாம். ஸோ வந்து இங்கே என்னென்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா மட்டனா ஏண்டா மட்டன் வேறு, குடல் கறி, குடல் கறி, மட்டன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, குடல் மட்டனு, அப்புறம் கரண்டி ஆம்லெட். ஸோ இங்கே தான் ஃபேமஸ்ஸு. ஸோ ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு எழுந்துச்சு கிளம்பி வந்திருக்கோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் சந்தை. சுற்றியும் சென்டரில் தான் வந்து இருக்குது. ஸோ போய் டேஸ்ட் பண்ணுறதா வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. கோழி வாங்கணும், கோழி வாங்கலாம். கயிறு வாங்குறோம், கயிறு வாங்கலாம். ஆடு வாங்கலாம். புறா இருக்குது. அழகுக்கு வளர்த்துற கோழியெல்லாம் இருந்தது நிறையா. ஸோ வந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து லொக்கேஷன் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் சொல்கிறேன். வாங்க உள்ளே போவோம். மட்டனா சிக்கனா அணைக்கட்டி வச்சு ஊற்றுவோம். போட்டு பாரு. வீடியோ பார்த்தப்ப யாரும் சாப்பிடுங்க பெசஞ்சு நல்லா கவுசி ஸ்மெல் இல்லாமல் குடல் கம்மியாக தான் இருக்குது. கொழுப்பு குடலில் ரொம்ப சூடாக இருக்குது. குடலில் வந்து டூப்ளிகேட் பண்ணி கொழுப்பு கொடுக்குறாங்க. டேஸ்ட் வைஸு தேங்காய் நல்லா உதிரியாக நல்லா இருக்குல்ல. சாப்பாடு நல்லா சூப்பராக இருக்கு. வாங்க அப்படியே இன்னும் 2 வயசு சாப்பிட்டு சொல்கிறேன். எடுத்து வச்சுக்கலாம். ஆட் பண்ண முன்னாடி சொன்ன மாதிரி ஆட் பண்ண மற்ற ஆட் பண்ணிடுங்க. என்னென்னது அதான் முன்னாடி வர மாட்டேல அது மட்டும் சொல்லு. என்னென்னு சொல்லு. அடி இதை சொல்லல. நான் வரதே அது மட்டும் போடுங்க, மற்ற போடுறேன். சாப்பிட்ட வளவளப்பு போக மாட்டேங்குது. கலர் அப்படியே இருக்கு பாருங்க. ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கையில் மட்டன் வலுவலுப்பு போகவே இல்லை. நல்லா 2-3 டைம் கழுவி பேப்பர் வச்சு தொடச்சதுக்கு அப்புறம் தான் போகுது. அவ்வளோ சிறப்பெல்லாம் இல்லை. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. குடல் ஓகே. எல்லா இடத்துலையும் குடலில் வந்து நிறைய ரத்தம் மிக்ஸ் பண்ணிடுவாங்க.
இங்கே ரத்தம் அவ்வளோக்கா மிக்ஸ் பண்ணல. பட் குடலில் கொழுப்பு இருந்தது. மட்டன் குழம்புல வந்து அந்தளவுக்கு ஃப்ளேவர் இல்லை. ஃப்ளேவர் இல்லாமல் இருந்தனால மட்டன் வந்து சும்மா வெறும் சப்புன்னு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. வெறும் மட்டன் சாப்பிட்டா ஒன்றுமே தெரியாத மாதிரி, ஒரு ஃப்ளேவரே இல்லாத மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன் டைம் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். வேல்யூ ஃபார் மணி தான். ஒரு சாப்பாடு வந்து 70 ரூபா, ஒரு மட்டன் 70, ஒரு குடல் 70, மட்டன் எவ்வளோடா? 70, 150. மட்டன் 150, குடல் 70. குடல் பரவாயில்ல, குடல் 70 ரூபாய்க்கு பரவாயில்ல. மட்டன் 150 ஒர்த்து இல்லை. ஓரளவு பரவாயில்ல. 150 ரூபாய்க்கு அது ஒர்த்தா? ஓரளவுக்கு ரொம்ப ஒர்த்து இல்லை, ஓரளவுக்கு. அதாவது ஒரு 50-60%. ஏன்னா குருமா குழம்பும் டேஸ்ட் இல்லை. இப்போ மட்டன் பீஸ் அந்த அளவுக்கு வெந்ததோட இதோட டேஸ்ட் அதில் இல்லை. அதனால் அதுவும் 150 ரூபாய்க்கு அது ஒர்த்து கிடையாது. 70 இஸ் ஓகே. 70 ஓகேவா? 70 ரெண்டுமே இருந்தால் ஓகே. சாப்பாடு 70, மட்டன் 70, குடல் 70 தான் ஓகே. பட் மட்டன் 150 ரூபா. அப்புறம் இப்போ கரண்டி ஆம்லெட் ஒன்று இருக்குது. பட் நாங்கள் ட்ரை பண்ணல, இதுவே சாப்பிட முடியல. ஸோ ஓகே, மறக்காமல் வந்தவங்க சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்காமலாம் இல்லை. ஒன் டைம் எனக்கு சாப்பிட்டு பிடிச்சிருக்கு. குடல் சாப்பிட்லாம் தாராளமாக, வந்து எப்போ வந்தாலும் குடல் சாப்பிட்லாம். மட்டன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடல் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மட்டன் சாப்பிட மாட்டீங்க. ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், டேக்.